வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகளற்ற வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் 15/4/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான பொழுது இந்த திங்கட்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பொதுவாக ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நமது சமய கலாச்சார விழுமியங்களை, தமிழ் கலாச்சார பண்பாடுகளை அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். பெண்கள் திருமணமானவர்கள் சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். குழந்தைகள் பட்டுப்பாவாடை. இவ்வாறு அந்த நமது கலாச்சார உடைகள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதாவது காட்ட வேண்டும். என்றால் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த நாகரீக உடைகள், கல்யாண வீடாக இருந்தாலும் இப்போ நாகரீக உடை கூடுதலாக வந்துவிட்டது. கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் நாகரீக உடை, இந்த சுடிதார் அணிந்து போகின்ற ஒரு வழக்கம். அது யார் கல்யாணமானவங்க, யார் கல்யாணமானவங்க, இதில் யார் அம்மா, யார் மாமி, யார் பாட்டி, யார் பிள்ளைன்னு தெரியாது, எல்லாரும் சுடிதார். எனவே இந்த முன்னைய காலத்திலே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இவ்வாறு நம்முடைய கலாச்சார உடைகள் உடுத்தி செல்வார்கள். இந்த நாகரிக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. ஆள்பாதி ஆடை பாதி. நாம் இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய ஆடையும் சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையில் இருக்க வேண்டும். ஆள்பாதி ஆடை பாதி. இவ்வாறு நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வதும், செல்லுகின்ற பொழுது நாம் வெறுங்கையை வீசிக்கொண்டு கோயிலுக்கு போகக்கூடாது. பொதுவாக இப்போ இந்த சித்திரை புது வருஷம் வந்துட்டுது, வருஷம் கழித்து உறவுகள் வீட்டுக்கு போவார்கள். சித்தப்பா வீடு, மாமா வீடு, அத்தை வீடு, பெரியப்பா வீடு, மச்சான் வீடு, தங்கச்சி வீடு, அக்கா வீடுன்னு போகிற பொழுது வெறுங்கையை வீசிக்கிட்டு போகக்கூடாது. அங்கே குழந்தைகள் இருப்பார்கள். அவர்கள் மாமா வருகிறார், சித்தப்பா வருகிறார், தாத்தா பாட்டி வராங்க, நம்ம வீடு தேடி வராங்க, நமக்கு ஏதாவது கொண்டு வருவாங்கள் என்று ஆசையாக எதிர்பார்த்திருக்குங்கள். குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு போகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. வயதானவர்கள் இருக்கிற வீட்டுக்கு பார்க்க போகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. நோயாளியை பார்க்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. இறைவனை காண செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. வெற்றிலை, பாக்கு, பழம், கற்பூரம் இவற்றை கொண்டு செல்லலாம். இதெல்லாம் நமக்கு வாங்கிறதுக்கு முடியலையா? மலர்கள் வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே தானாக மலர்ந்திருக்கின்ற மலர்களை எடுத்து ஒரு 5 மலர்களையோ 10 மலர்களையோ எடுத்து தண்ணீரிலே கழுவி விட்டு கொண்டு போய் கொடுத்தாலே பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்குமா.
அவ்வாறு இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பூக்களையாவது நாம் எடுத்து செல்ல வேண்டும். முதலிலே நாகரிக உடைகளை தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கும் நாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே பெரியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது அப்பா லாங்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு தான் கோயிலுக்கு போகிறாருன்னா பிள்ளையும் கோயிலுக்கு இப்படி தான் போகணும், அந்த பிள்ளையும் அதைத்தான் நாளைக்கு போடும். கோயிலுக்கு போகின்ற பொழுது அப்பா வேட்டியோடு போகிறார், வேட்டிக்கு மேலே சால்வை கட்டி போகிறார், இப்படித்தான் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற உணர்வு பிள்ளைக்கு வர வேண்டும். அதை ஊற்றுகின்றவர்கள் பெற்றோர்கள், பெரியோர்கள். இவை நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையில் ஆடைகளை, நமது கலாச்சார உடைகளை நாம் ஆலய வழிபாட்டிலாவது அணிந்து இறை பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.